ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பர்னிங் சென்சேஷன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பைல்ஸ் பேஷண்ட் ஓபிக்கு வருவாங்க. வரும்போது ஒரு மாதிரி அவங்க ஃபேஸை பார்க்கும்போது எவ்வளோ அந்த எரிச்சல் டிஸ்கம் ஃபீல் ஆகுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ மோஷன் போகும்போதும் சரி, மோஷன் போயிட்டு வந்து ஒரு ½ hour பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு எரிச்சல் இருக்கும். ஸோ அடுத்த நாள் மோஷன் போகும்போது இவ்வளோ வலியும் எரிச்சலும் இருக்குமென்றதுக்காக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாப்பாடவே குறைச்சிப்பாங்க, அந்த அளவுக்கு எரியுது டாக்டர் அப்படின்னுவாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா மாஸ், அது கட்டிகள் அந்த ஆசனவாய் முகப்பை சுற்றி பார்த்தீங்கன்னா ரவுண்டாக பந்து மாதிரி நம்ம மோஷன் போயிட்டு வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கையிலே தெரியும். அது வெளி மூலத்தில் காமனாக எல்லாத்துக்கும் இருக்கும். உள் மூலத்தில் அந்த கிரேட் 3 கிரேட் 4ல பார்த்தீங்கன்னா அந்த பைல் மாஸ் வந்து கையில் ஃபீல் ஆகும். இது வந்து மூணாவது அறிகுறி. நாலாவது பார்த்தீங்கன்னா இந்த பைல்ஸ் வந்து ரொம்ப பெருசாகும் போது என்ன ஆகும்னா அந்த மோஷன் போகிற இடத்துல இருக்கிற டைட் கண்ட்ரோல் வந்து லூஸ் ஆயிடும். ஸோ அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கேஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் போகிறோம். ஒரு சில பேருக்கு மோஷன் வந்து கொஞ்சம் தண்ணியா கீழே வந்து வர ஆரம்பிக்கும். மைல்டா ஒரு இன்கான்டினன்ஸ் சொல்லும். ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் சொல்லும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஸ்டெயின் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து 4வது சிம்டம். 5வது சிம்டம் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான இச்சிங் இருக்கும். ஸோ மோஷன் போகிற இடத்துல ஆன் அண்ட் ஆஃப், ஈவன் நம்ம மோஷன் போகிறதுக்கு முன்னாடி சரி, போயிட்டு இருந்தப்பறம் சரி, ஒரு அப்நார்மலாக ஒரு சென்சேஷன் இருக்கும். அப்பப்போ அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ரப் பண்ணுன்ற மாதிரி ஒரு சென்சேஷன் ஒரு இச்சிங்கோட சேர்ந்து இருக்கும். ஸோ இந்த 5 தான் பைல்ஸ் பேஷண்ட்டுக்கு இருக்கிற ஒரு காமன் சிம்டம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி பெயின்லெஸ் ஆர் பெயின்ஃபுல் ப்ளீடிங், ஒரு பர்னிங் சென்சேஷன், ஒரு எரிச்சல், சின்ன சின்ன கட்டிகள், சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இச்சிங் இருக்கும், அரிப்புத்தன்மை இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு இன்கான்டினன்ஸ், கொஞ்சம் மோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அதுவாக வர ஒரு வாய்ப்பு இருக்கலாம். இது அனைத்தும் பைல்ஸுடைய அறிகுறிகள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் உடனே மருத்துவரை பார்க்கணும். இதே போல் பைல்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுடைய புரிதலுக்காக நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம். நம்மளுடைய சேனலில் நீங்கள் ஒரு பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பைல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா ரீல்ஸும் கிடைக்கும். வேறு எதுவும் இதை பற்றி சந்தேகம் இருந்தால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதுக்கான ரிப்ளை கொடுப்போம். நன்றி, வணக்கம்.